கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய ஆவியை உயிர்ப்பிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆம் தேவஜனமே, கர்த்தரை தேடின மனிதன்தான், கர்த்தருடைய தரிசனங்களை பெற்ற மனிதன்தான். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பகுதி மரித்து போயிருந்தது. ஆவியில ஒரு பகுதி மரித்து போயிருந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியில உயிர் உண்டானது. தேவனை தேடுகிற மனுஷன்தான். ஆனால் ஒரு காயம், நெடுநாளாக அந்த காயம் உள்ளத்தை வருத்தி கொண்டிருந்தது. யோசேப்புன்னு சொல்லக்கூடிய பலவர்ண அங்கே தைத்து போட்ட அந்த மகன், நேசமான அந்த மகனை காட்டு விலங்கு கொன்றது என்ற ஒரு செய்தி அவரை பல ஆண்டுகள் துக்கத்தில் வைத்திருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, என் மகன் சாகவில்லை. அது அவனை கர்த்தர் உயர்த்தின பாதை. பல ஆண்டுகளாக அவன் மறைந்திருந்தான், அவன் மரித்து போகவில்லை என்ற செய்தி அவர் கேட்ட பொழுது அவர் ஆவி உயிர்த்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், சிலது மரித்து போன அனுபவம் உலக வாழ்க்கையில் இருக்குதுல்ல, அது மரித்து போன அனுபவம் இல்லை, அது மறைந்துதான் இருந்தது. இந்த நாட்கள்ல கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மேல சில உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி சிலதை உயிர்ப்பிக்க போகிறார். நெடு ஆண்டுகளாக மரித்த சூழ்நிலையில் இருந்த, இழந்து போனது போல இருந்த சில விஷயங்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல தம்முடைய ஜீவனை அனுப்பி உயிர்ப்பிக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25 வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்குதா? கர்த்தர் ஒரு நற்செய்தி தருகிறார். உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்க. இதுவரைக்கும் நம்புனீங்க, ஆனா இனி வெறித்தனமா நம்ப போறீங்க. ஏன்னா உங்க ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்காக வச்ச திட்டங்கள் மரித்து போகவில்லை, அது மறைந்திருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிகிற தேவஜனோ கைகளை தட்டி ஆண்டவரை கண்டிப்பா மகிமைப்படுத்தணும். ஏன்னா உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு மரித்து விட்டான் என்று சொன்னார், உங்க ஆசீர்வாதத்தை சத்துரு பிடுங்கி விட்டான் என்று பயங்காட்டினார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஆசீர்வாதம் அது ஏற்ற நேரத்துல விளங்க தேவஜனமே அதை கர்த்தர் மறைத்து வைத்தார். It was hidden. அது அழிந்து போகவில்லை, அது மறைந்திருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வித்து மண்ணுக்குள் மறைந்து இருக்கிறது போல உங்க ஆசீர்வாதம் மறைந்து இருக்கு, அது வளர்ந்து கொண்டு இருக்கு. அதனுடைய கனி உங்க கையில வந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்க ஆவியை உயிரடைய செய்வார். நீங்க மறுபடி பிறந்திருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று இல்லாததினால் புலம்பிக் கொண்டு வெளியே சொல்ல முடியாம கதறி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஊழியரா கூட இருக்கலாம், ஆனா சொல்ல முடியாத வேதனைகள், இல்ல ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள்ல இருந்து 22 ஆண்டுகள் தன் மகனை பிரிந்து மரித்து விட்டான் என்று நினைத்து கொண்டிருந்த அப்பா யாக்கோபுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அந்த நற்செய்தி வேற ஒன்றுமே இல்லை, அவருடைய மகன் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு மட்டுமல்ல, உயர்ந்த பதவியில் இருக்கிறார். கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை கேட்டவுடன் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி உயிர்த்தது. இந்த அருமையான நேரத்தில் அநேகருடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். இந்த அருமையான ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெப நேரம். அநேகருடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அநேகரை எழும்பி ஆமென் கர்த்தருக்காக நிற்க உதவி செய்வார். ஒரு அருமையான சகோதரி சௌமியான்னு சொல்லுகிற ஒரு சகோதரி இருக்கிறீங்க. மிகுந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், போராட்டத்தை பார்க்காதீங்க, போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தரை பாருங்கள். அங்க அவர் ஒரு அமைதியை உண்டாக்குகிறார். சில வெளி தேசங்கள்ல இருக்கிற தேவ ஜனங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக போராட்டங்கள் இன்னல்கள் தான். ஆனா கர்த்தர்
கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வர போகிறார். உங்க ஆவி உயிர்ப்பிக்க போகிறார். நான் மறுபடி பிறக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த செக்ஷன் முடியும் பொழுது நீங்க ஜெபத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மறுபடி பிறக்க செய்வார். ரொம்ப முக்கியமான ஒரு ஆராதனை செக்ஷன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் சொல்றதை நாம் செய்ய ஆயத்தப்படுவோமா? எல்லாரும் சேர்ந்து அந்த உயிர்ப்பிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்ய போறார். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவல்ல உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த 1/2 மணி நேரத்தில் உங்க இருதயத்தை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா ஆண்டு பேச போகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டு சொன்னார், இந்த எலும்புகள் ஜீவிக்குமா என்று கேட்டார். அப்போ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். அவர் தீர்க்க தரிசனமா பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீங்க உயிர் அடைவீங்க, நீங்க பலன் அடைவீங்க, நீங்க எழும்புவீங்க. உங்களுக்குள்ள இல்லாதது உருவாகும், மாற்றங்கள் நடக்கும், நீங்க ஒரு போர் சேவகனாக மாறுவீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி சொல்லுவோமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். எல்லாரும் சொல்வோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாததை செய்ய போறாரு. அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தை கர்த்தர் அரெஸ்ட் பண்ணுகிறார். நன்மைகள் வரும். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஓ தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவர், ஓ அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவச்சனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஓ சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. என் நிலைமையை நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க தேவச்சனமே. நீர் நல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், I am your shield. நான் உனக்கு கேடகமா இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவரை விசுவாசித்து ஆபிரகாம் தனிமையின் பாதையில வரும் பொழுது எல்லா சிலை வழிபாடுகளை விட்டு ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது அவருடைய குடும்பமே வேறுபட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன் கேடகம். உனக்கு விரோதமா அம்பு வரும், ஆனா நான் உன் கேடகம்.
கல்லை தூக்கி எறிவார்கள், போராட்டம் வரும், ஆனா நான் உன் கேடகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஏந்தினார், நம்மளை தாங்கினார், இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார், துவக்கினவர் முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை கொண்டு வந்தார், அவர் துவங்கினார்னா அவர் முடிப்பார். தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு பாலகனா இயேசு பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. ஆனா பாதி வழியில அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு உலகம் காட்டுற பாதையில போனாங்க. அந்த நட்சத்திரம் அங்கேயே காத்திருந்தது. எப்பண்டா என் பிள்ளைகள் திரும்பி வருவாங்கன்னு காத்திருந்தது. திரும்பி வந்த உடனே அது கரெக்டான பாதையில கொண்டு போனது. அந்த நட்சத்திரம் தொடங்குச்சுன்னா அது முடிச்சிச்சு, கரெக்டான பாதையில கொண்டு போயிடுச்சு. வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை படைத்த ஒரு நட்சத்திரம் இருக்குது. மகிமையான நட்சத்திரமாகிய உன்னதமான சூரியன் நமக்கு உண்டு. அந்த சூரியனாகிய இயேசு, நீதியின் சூரியனாகிய தேவனை நாம் பின்பற்றும் பொழுது அவர் தொடங்கினார், அவர் முடிப்பார். இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்டது போல இருக்கலாம், ஆண்டு சொல்லுகிறார் அது உன்னுடைய கைவிடப்படுதல் அல்ல, அது உன் உயர்வின் படி. தேவ ஜனமே, அது உன்னை உயரத்துக்கு கொண்டு போகிற படி. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். அநேக எஸ்தர்கள் உள்ள இருக்கிறீங்க, அநேக தெபோராள்கள் இருக்கிறீங்க, அநேக தாவீதர் உள்ள இருக்கிறீங்க, அநேக ஜப வீரர்கள் தானியேல் உள்ள இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, இது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கான கூட்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைன்னா அதை தருவார், படிப்பு தேவைன்னா தருவார், ஞானம் தேவைன்னா தருவார், எது தேவையான்று தருவார். நீங்க எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்ககிட்ட நான் இருப்பேன்னு சொல்றார், உங்க கூட இருப்பேன்னு சொல்றார், உங்க வாயோடு வாயா இருப்பார். நீங்க நடக்கும்போது உங்க கூட வருவார். ஏன்னா நீங்க தான் தேவன் தங்கும் ஆலயம். அதனால தவறான வழியில போய்விட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இடையில ஷார்ட்கட் பிசாசு கொண்டு வருவான். உபத்திரவத்தை தாங்க முடியாத லெவல்ல பின்வாங்கி போற அநேகர் உண்டு. ஆண்டு சொல்லுகிறார், முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறார். செங்கடல் பிரிகிறது, முன்னேறுங்கள். யுத்தம் ஓய்கிறது, முன்னேறுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தொடங்கினவர் முடிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லுவோமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, அது தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, ஆம் தேவச்சரமே, அவர் நல்லவர். ஓம் கரங்களின் ஆதாரம் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினீர் தப்புவித்தீர். ஏந்தினீர் தாங்கினி உயர்த்தினீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஒரு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நல்லவர் வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆம் தேவச்சனமே,
ஏந்தினார், தாங்கினார், உயர்த்தினார், தப்புவித்தார். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு என்று நாம் பாடும் பொழுது அநேகர் யோசிக்கலாம், நான் எவ்வளோ ஏழ்மையில இருக்கிறேன், எனக்கு என்ன உயர்வு இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். தேவ ஜனமே, ஒரு உலகத்தான போல மட்டும் அல்ல. உலகத்தான் தான் யோசிப்பான், எனக்கு சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, அது நடக்கலை, இது நடக்கலை. இதையே தான் மார்த்தாள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் தெய்வ ஜனமே போராட்டம் இருக்க தான் செய்யும். மாம்சம்னு ஒரு சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்தில் சில கேடுகள் இருக்க தான் செய்யும், சில குறைவுகள் இருக்க தான் செய்யும். அது எவ்வளோ பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் எல்லா மனுஷனுக்குள்ளையும் அசுத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஏனென்றால் இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் கண் இருக்கிற வரை கண்ணீர் வரும். இப்படிதான் தேவஜனமே மனுஷனுடைய படைப்பு. அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டு நம்ம குழம்பி போயிருக்கிறோம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, நீ கிச்சன்ல வேலை செய்யறதுக்கு உன் சகோதரி உன் கூட வரல, நீ கவலைப்படுற. அவ என்னைக்கும் உனக்கு அப்படி செய்யலையே, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படி உட்கார்ந்துருக்கிறா. அதுவும் அவன் எங்க உட்கார்ந்துருக்கிறா? ரோட்ல திண்ணையில உட்கார்ந்தோ இல்லை அடுத்த வீட்டில் போய் கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் பேசுகிறத அவ கேட்டுக்கிட்டு இருக்கிறா. நான் என்னைக்கும் உங்க கூட இருக்க மாட்டேன், இந்த பூமியில வந்திருக்கிறேன், என் வார்த்தையை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இயேசு சொல்லிட்டு சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலாம். எத்தனை பேருக்கு புரிகிறது தேவச்சனமே? மார்த்தாளுக்கு நிறைய கவலைகள் இருந்தது. ஆண்டு சொன்னார், நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கிற, நீயோ போராட்டத்தில் இருக்கிற மகளே, உன் மண்டை ரொம்ப போராட்டத்தில் இருக்கு. தேவஜனமே, அதிக போராட்டத்துக்குள்ள உங்களை விட்டு விடாதீர்கள். போராட்டம் இருக்கதான் செய்யும். இயேசு சொல்லிவிட்டார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேனே, நீங்க திடன் கொள்ளுங்க. எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்கிறீங்க தேவஜனமே? அதனால தேவஜனங்கள், என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக பணக்காரர்கள், இன்னைக்கு அநேக உயர்ந்தவர்கள், இன்னைக்கு அநேக சிறந்தவர்கள், அநேக சிஎம், பிஎம், சீஃப் மினிஸ்டர், கலெக்டர்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பு உங்க மேல இருக்குது. இயேசுவின் ரத்தம் உங்க சிரஸ்ல இருக்குது. இயேசுனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. நீங்க தான் பரலோகத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க. இயேசு வந்தார்னா நீங்க பரலோகம் சொல்றதுக்கு ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்குது. வேதாகமும் உங்க கையில இருக்குது. சுவிசேஷம் சொல்லக்கூடிய அதிகாரம் உங்க கையில இருக்குது. இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் சொல்லுகிற எத்தனை பேர் கையில இது இருக்குது? பணம் இருக்குது, கார் இருக்குது. இது இருந்த உடனே பரலோகம் போய் விடலாமா? பதவிகள் இருக்குது, உயர்வு இருக்குது. வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தினாலும் நம் ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தினால் நாம் எங்க போவோம்? இந்த நட்சத்திரத்தை நாம் விலை கொடுத்து வாங்கலாம், நிலா என்னுடையதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மரண நாள் வரும் பொழுது, தேவ ஜனமே, நீ மரிக்கும் பொழுது எல்லாருக்கும் மரண நாள் உண்டு. அன்று நீ எதை தான் இந்த பூமியில வாங்கியிருந்தாலும் அதை விட்டு விட்டு போகத்தானே வேண்டும். ஆண்டு சொல்லுகிறார், இம்மைக்குள்ள காரியத்தை குறித்து கவலைப்பட்டு உங்களை குழப்ப வேண்டாம். ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வா. ஆமென். பழைய காலங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம் உங்களை அறியாம உங்களை தேடும், உங்களை அறியாம உங்களை தேடும். ஆமென். படகுல இருந்து யோனா விழுகிறாரு. விழும்பொழுது அவரை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு மீன் இருக்குது. ஏன்னா தொடங்கினவர், முடிப்பாரு, உன்னை அழைத்தவர், உன்னை நடத்துவாரு. நீ திசை மாறி போகலாம், யோனாவை போல பின்வாங்கி போகலாம், தளர்ந்து போய் இருக்கலாம், அவர்கள்ட்ட போய் எப்படி சொல்லலான்னு நீங்க பயந்து போய் இருக்கலாம், சுவிசேஷம் சொல்ல பயந்து போய் இருக்கலாம். கர்த்தர் விடவே மாட்டார், காப்பாற்றுவார். அந்த வரிகளை சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போக போகிறோம். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவர்,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் அவர் விவரிக்க முடியாததை செய்வார். வர்ணிக்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அற்புதங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், விவரிக்க முடியாதது, விவரிக்க முடியாதது உங்களை நோக்கி வருகிறது. விவரிக்க முடியாததை பெற்றுக்கொள்ளுங்க. தேவச்சனமே, ரிசீவ் யுவர் போர்ஷன். உங்கள் பகுதியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கைகள் ஆவியானவர் பரிசுத்தமானதை ஊற்றுகிறார், பரிசுத்த தைலத்தை ஊற்றுகிறார். நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். எல்லாரையும் அணைந்து சொல்லுங்க, நீர் நல்லவர். அநேகர் சர்ப்பத்தின் பிடியில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை ஆகுறீங்க. பிசாசு உங்களை கட்டி வைத்தான், அவிசுவாசத்துல தூங்க வைத்தான், அவிசுவாசத்துல சோர்ந்து போய் உட்கார வைத்தான். கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப இறங்கி அநேக சர்ப்பத்தின் பிடியில் இருந்து, இருளின் ஆவிகளுடைய பிடியில் இருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கி கொண்டிருக்கு. எல்லா பிசாசின் பிடியில் இருந்து அநேகர் விடுதலை ஆறீங்க. சத்துரு உங்களுடைய வருஷத்தை வீணாக்கலாம் என்று நினைத்தான். இந்த வருஷத்துல உங்களை சோர்ந்து போக வைத்து, உங்களை தளர்ந்து போக வைத்து, யோனாவை போல பட்டகின் ஆழத்தில் போய் தூங்கி நேரத்தை வீணாக்கணும்னு நினைத்தான். ஆனா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. அவர் நல்லவர், அவர் கரங்கள் நமக்கு ஆதாரம். ஆம் தேவச்சனமே, அநேகர் ஆண்டு விடுதலை ஆக்கியிருக்கிறார். அநேகர சத்துரு பல ஆண்டுகளாக அப்படியே சோர்ந்து போய் அப்படியே அவர்கள் ஒரு சிலந்தி கூட்டில் மாட்டினது போல பலனற்று இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் உயிர் அடைகிறீர்கள். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பகுதி அது உலர்ந்து போயிருந்தால் இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்கு அறியாமலே அது உள்ள போய் அது உங்களை உயிரடைய செய்யும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உபத்திரவமா இருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக ஏதோ ஒன்று உங்கள் உள்ளத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை வரவிடாம, ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை வரவிடாம அது தடை பண்ணி கொண்டே இருக்கும். ஆண்டவர் அந்த காயங்களை ஆற்றுகிறார். சில நேரம் தேவச்சனமே, சின்ன புண்ணு தான் இருக்கும் உங்க மேல. அந்த புண்ணு நெடு நாளாக இருந்து கொண்டே இருக்கும். அது வலித்து கொண்டே இருக்கும். ஃபேண்டு போட்டால் வலிக்கும், இல்லை ஷூ போட்டால் வலிக்கும். காலில் இருந்துச்சுன்னா ஷூ போட்டால் வலிக்கும், செருப்பு போட்டால் வலிக்கும். எத்தனை ஆண்டுகள் தான் அது இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை விசுவாசித்து கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை பல ஆண்டுகளாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சில விஷயங்களுக்கு கர்த்தர் சிலதை அனுப்ப போகிறார். இங்கே யாக்கோபுக்கு யோசேப்பு அனுப்பின வாகனங்கள் வந்தது. அதை கண்டபொழுது வசனம் சொல்லுகிறது, தன் மகன் மரித்து போய்விட்டான் என்று நினைத்து கொண்டிருந்தார். தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை கவனமாக கேட்டு பாருங்கள். ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் 27வது வசனம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது
27 சொல்லுகிறது, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்னபோது, யாருக்கு? யாக்கோபுக்கு சொன்னபோது, தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாருங்களேன், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபோது அவருடைய ஆவி உயிர்த்ததாம். தேவஜனமே, இவர் ஆண்டவரை தேடுகிறவர் தான். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் ஒரு டேமேஜ், ஒரு காயம். எப்பொழுதுமே ஆண்டவரை தேடினாலும் ஒரு வேதனை. ஆனால் ஆண்டவர் அதை தன்னை தாழ்த்தும்படியாக ஆண்டதை கொடுத்திருந்திருப்பார். ஒருபொழுதும் பெருமைப்படாதபடிக்கு தன்னை தாழ்த்தும்படிக்கு அதை கொடுத்திருப்பார். பவுலுக்கு ஒரு முள் இருந்தது. அந்த முள் தன்னை பெருமைப்பட விடாதபடி அவரை காத்து கொண்டது. ஆனாலும் தேவஜனமே, அந்த முள்ளை கர்த்தர் நினைச்சார்னா மறைய வைக்க முடியும். இதே போல நெடுநாளா நம்மளை குத்தி கொண்டிருக்கிற சில காயங்கள் உண்டு. இந்த தீ எரிந்தவர்கள் மேலே வாழை இலையில் அவங்கள படுக்க வச்சுருப்பாங்க. அவ்வளோ குளிர்மையான இடத்துல தான் அவங்கள வைக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா தீ எரிந்து அவர்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரும் பொழுது இந்த வாழை இலைகள் அவர்களை படுக்க வைப்பாங்க. அவர்கள் மேலே ஒரு பஞ்சு பட்டால் கூட அவங்க அழுவாங்க. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிற நம்ம மேலே ஒரு சின்ன கல் விழுந்தால் கூட வலிக்க மாட்டேங்குது. ஆனால் அவங்க மேலே ஒரு துண்டு பஞ்சு பட்டாலுமே அது வலிக்கும். அது போய் தீ புண்ணில் போய் ஒட்டிக்கிடும். இன்றைக்கி நம்ம அழகழகான சாரிகள், துணிமணிகள் கட்டுகிறோம். ஆனால் தீயினால் எரிந்தவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கூட போட முடியாது. உடம்பெல்லாம் தீ எரிந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அழகை இழந்தவர்கள். ஆம் தேவஜனமே, அவர்களுடைய முக ரூபத்தை இழந்து விடுவார்கள். அவர்களை பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா அவர்களால் ஆடைகளை போட முடியாது. அந்த புண்ணெல்லாம் ஆறுகிறதற்கு பல ஆண்டுகள் ஆகும். 6 நாளுமே தழும்புகள் மாறாது. இதே போல தான் தேவஜனமே, பிசாசு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சோதனையை அனுப்பி நம்மளை அப்படியே சோர்ந்து போக வைத்து நம்மளை அப்படியே தேவனை தேடாதபடி வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் சில நற்செய்திகளை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிக்கிறார். ஸோ நம்ம ஆவியில் ஆண்டவர் உயிரை தருகிறார். வேகமாக சில வசனங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 31 32 33 34 35 பார்க்கும் பொழுது யாக்கோவுடைய பிள்ளைகளாகிய மூத்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த சின்ன பையனாகிய யோசேப்பை அவர்கள் விற்கிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. குழியில் தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு இவருடைய பலவர்ண அங்கி மேலே ஒரு பொறாமை. அந்த பலவர்ண அங்கியை கிழித்து ஆடை கொண்டு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தில் தோய்த்து அப்பாட்ட போய் கொடுக்குறாங்க. அப்பா கண்ணீரோடு அழுகிறாரு. அப்பாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இப்படியே சாகட்டும், நான் செத்து என் குமாரன் போன இடத்துக்கே நான் போட்டும், நான் பாதாளத்தில் இறங்கட்டும், என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பித்த பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வேதனையில் இருக்கும் பொழுது அவர் சொன்னார், என் பையன் போன இடத்துக்கே நான் போட்டுன்னு சொன்னார். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து 13 22 ஆண்டுகள் கழித்து 28வது வசனம், அதாவது ஆதியாகமம் 45:28 அவர் சொல்றாரு, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு, இஸ்ரவேல்னு சொன்னா யாக்கோபு தான், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். தேவஜனமே, உயிரோடு இருக்கிற மகன் செத்து விட்டான் என்று சொல்லி பல ஆண்டுகளாக நினைத்து துயரப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய வாழ்க்கையே மாறினது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு தருகிறார். உங்க ஆவியை உயிர்ப்பிப்பார். அதில் ஒரு ரகசியம் உண்டு தேவஜனமே. கர்த்தர் சிலதை மறைச்சாலும் அதற்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. 37வது வசனம் ஆதியாகமம் 37:6வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அந்த மீதியானர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். தேவச்சனமே, அப்பா கிட்ட சொல்றாங்க, வருகிற வழியில ஒரு கோரமான மிருகம் உங்க பையனாகிய யோசேப்பை கொன்னுட்டு அப்படின்னு பொய் சொல்லிட்டு 36வது வசனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. எல்லா கண்ணையும் கட்டிடலாம்,
ஆனால் அப்பாவுடைய கண்ணை கட்ட முடியுமா? தேவனுடைய கண்களுக்கு மறைவானது என்ன உண்டு? தேவ ஜனமே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதது போல பிசாசு அப்படியே ஏமாத்துவான். என்னதான் அவன் ஏமாத்தினாலும் பரலோக தேவன் ஒன்றை திறந்துட்டாருன்னா அதை யாராலும் பூட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரம தகப்பன் உங்களுக்காக கிரியை செய்வார். யாருமே இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கிரியை செய்வார். இங்க பாருங்க, அப்பா அவன் மரித்து விட்டான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை மறைத்து உருவாக்கி ஏற்ற நேரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்து அப்பாவுடைய உயிரடையும்படி செய்தார். தேவச்சனமே, அந்த நற்செய்தி உயிரை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரை போல் இருக்கிறதாம். சங்கீதம் 119 சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 19 சொல்லுகிறது. சில ரகசியமான வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 19 7 மட்டும் நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமா இருக்குது. தேவச்சனமே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ரொம்ப நாளாக பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருந்து நம்பிக்கை இல்லாத அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உயிர் உண்டாகுது. சங்கீதம் 19:8 திரும்பியும் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்குது. அது கண்ணை தெளிவுபடுத்தும். அது ஆத்மாவை உயிரடைய பண்ணும். தேவச்சனமே, நீங்க மறுபடி பிறந்திருக்கலாம், ஆனா ஏதோ விதத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ரேமா வார்த்தை, அதாவது கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது உங்க ஆவி உயிரடையும். உங்க பின்மாற்றம் மாறும். எழுப்புதல் கண்டிப்பா வரும். உங்க குடும்பம் மாறும். ஏன்னா உங்கள்கிட்ட வருகிறது ரேமா வார்த்தை. அப்படி என்றால் அது பேசப்பட்ட வார்த்தை. இட் இஸ் a spoken word. எழுதப்பட்ட வார்த்தை உண்டு. அது உங்க வீட்டில் இருக்கும், அது உங்க தலைமாட்டில் இருக்கும், அது உங்க பீரோக்குள்ள இருக்கும், காலண்டர்ல இருக்கும், வசன கார்டுல இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைன்னு இருக்குது. அதுதான் ஜீவனுள்ள ஜீவ வார்த்தை. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஜீவ வார்த்தை. இது உங்களை உயிர்ப்பிக்கும். ஆம் தேவ ஜனமே, ஏன் இது உயிர்ப்பிக்கணும்னா, நமக்கு ஏதோ ஒரு காயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் மறுபடி பிறக்காம இருக்கலாம். தேவ சத்தத்தை கேட்கணும்னா நம்ம மறுபடி பிறந்தே ஆக வேண்டும். ஒருவேளை மறுபடி பிறந்தவங்களுக்கும் ஆவியில சில நேரம் சில பிரச்சனை வரும். இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தா காய்ச்சல் வருது, பலவீனம் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது. இதே போல ஆவியில பிறந்த பிறகு சோர்வுகள் வரும் பொழுது நம்ம ஆவிக்குரிய மனுஷன் பாதிப்படைவான். அப்படிதான் யாக்கோபு பாதிப்படைந்தார். அது தாங்க முடியாத செய்தி தான். யாருக்குனாலும் யாக்கோபுக்கு வந்த செய்தி வந்திருந்தால் எல்லாரும் துக்கம் அடைவாங்க. சொந்த பிள்ளைய மிருகம் அடிச்சு கொண்டுட்டுன்னு சொன்னா யாருக்கு தான் துக்கம் வராது? இதே போல தேவச்சனமே, ஏதோ ஒரு காயமான காயங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்குதுன்னா, இந்த 2025 முடிகிறதுக்கு முன்னாடி, இந்த 2026 தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை உயிரடைய செய்வார். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. 18 ஆண்டுகள் நீங்கள் உயிரடையாமல் இருந்திருக்கலாம், 20 ஆண்டுகள் உயிரடையாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியில் உயிரடையாமல் 38 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம், 20 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம், 15 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம், 7 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம், இல்லை 1 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உயிரடையத்தக்கதான சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆம் தேவச்சனமே, நீங்க உயிரடைய போகிறீங்க. நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. தேவ பிள்ளைகள் தான். சண்டே கிளாஸ் டீச்சர் தான், பிபிஎஸ் டீச்சர் தான், ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் உள்ள மரித்து போன அனுபவமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு காயம், யாரோ ஏதோ சொல்லிவிட்டாங்க, யாரோ உங்களை மதிக்காமல் போய்விட்டாங்க, உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாங்க, உங்களை பார்த்து நீலாம் ஊழியம் செய்வியா என்று கேட்டுட்டாங்க. ஆரோனின் அழைப்பை பரிசோதித்தது போல உங்கள் அழைப்பை பரிசோதிக்கிறாங்க. ஒன்று மட்டும் மறக்காதீங்க, உங்களை அழைத்தவர் விடவே மாட்டார்.
ஆரோனுக்கு விரோதமாக போராட்டம் வந்த பொழுது, ஊரே எதிர்த்து நின்ற பொழுது, ஆரோனுடைய கோலுக்கு மேலே, உலர்ந்த கோலுக்கு மேலே உயிரை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, ஆரோனுடைய உலர்ந்த கோலை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கை உயிர் அடையும். ஒரே இரவுல ஆரோனுடைய கோல் வேர் விட்டது. உலர்ந்த அனுபவத்திலிருந்து உயிர் வந்தது. உயிர் வந்ததிலிருந்து இலைகள் வந்தது. இலைகள் வந்ததில் இருந்து அதில் பூக்கள் வந்தது. பூல இருந்து காய் வந்தது. காலையில் கனி வந்தது. அந்த கம்பை எடுத்து ஆசரிப்பு பெட்டிக்குள்ள நினைவுக்காக வச்சாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உலர்ந்து போயிட்டுன்னு சொன்ன உங்களை சரித்திரமாக மாற்றி தேவ ஜனத்தின் சரித்திரத்தில் உங்களை படுக்க வைக்க கர்த்தரால் முடியும். அந்த கம்பு அழைப்பின் கம்பு என்று ஆசரிப்பு பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது. வேண்டான்னு சொன்ன உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு தூக்க போறாரு. அநேகரை தூக்கி நிறுத்த போறாரு. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு கிணத்துக்குள்ள நீங்க கடக்கும் பொழுது ஒரு கயர் வந்தா என்ன செய்யணும்? இதுல இருந்து தப்பிக்கணும்னா கிணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் கொசுகடி இருக்கும், தேள் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், அநேக கழிவுகளை உங்க மேல போடலாம். அது பாலடைஞ்ச கிணறுனா ஆபத்தானது. அங்க தேவையில்லாததை தூக்கி போடுவாங்க. அங்க நிம்மதி இருக்காது, இருட்டு தான் இருக்கும், ஆகாரம் இருக்காது, ஆஸ்வாசம் இருக்காது, விடுதலை இருக்காது. எரேமியாவை இப்படி தான் தூக்கி போட்டாங்க. ஆழமான கிடங்கு. தினமும் ஒரே ஒரு அப்பம் கொடுப்பாங்க உயிரோடு இருக்கிறதுக்காக. தேவனுக்காக பல பாடுகளப்பட்ட எரேமியாவுக்கு ஒரு கயர் வந்தது. அந்த கயரில் அவன் பிடிச்சி ஏறின உடனே கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எரேமியாவை போல தேவனுக்காக பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஏதோ ஒரு இடத்துல குழியில கிடக்கிறது போல இருக்கிறீங்கல்ல, ஒரு கயறு வருது. அதுதான் தீர்க்க தரிசனம் என்ற கயறு, அபிஷேகம் என்ற கயறு, வல்லமை என்ற கயறு, உபாசம் என்ற கயறு, வசனம் என்ற கயறு உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. இதை பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது உங்க கடமை. இதை பிடிச்சிங்கன்னா நான் சொல்றேன் தேவ ஜனமே, கிணத்துல இருந்து, பாலடைஞ்ச கிணத்துல இருந்து, பாலடைஞ்ச வாழ்க்கையிலிருந்து, உணவு பற்றாக்குறையிலிருந்து, விசாலம் இல்லாத அனுபவத்தில் இருந்து, அடைப்பட்ட அனுபவத்தில் இருந்து, கிணற்று வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போவார். அந்த கயரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. வசனம் சொல்லுது, எரேமியா அந்த கயரை அக்கில்ல மாட்டிக்கிட்டாரு. மாட்டின பிறகு அவங்க மேலே தூக்குனாங்களாம். கிணறின் வாழ்க்கை முடிந்தது. கிணறு என்றால் குழியின் அனுபவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கிணறின் வாழ்க்கை முடிகிறது. உங்கள் கிணற்று அனுபவத்தை கர்த்தர் மூடி போடுகிறார், உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அப்போ வசனம் நம்மளை உயிர்ப்பிக்குது. இவ்வளோ நம்பிக்கையை நமக்கு தர்றது வசனம் தான். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது, ரட்சிக்கப்பட்டு ஆவியில் பலப்படுத்தப்பட்டவங்க ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தாங்கன்னா அவங்கள பலப்படுத்துறதுக்குள்ள வசனங்களை நம்ம பேசணும். அதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கே படலை, நான் அறகுறையாக இருக்கிறேன், நான் மறுபடி பிறந்தனான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு சில பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். சொல்லி இந்த செக்ஷனை முடிக்க போகிறோம். ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து சொன்னார், நீங்கள் மறுபடி பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. மறுபடி பிறக்கிறது கஷ்டமான விஷயமும் அல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம உள்ளான மனுஷன் மரித்து போயிருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் அவங்க சாப்பிட்ட பிறகு 900 years, மோர் தென் 900 years they lived. அவர்கள் 900 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்கள். அப்போ அவர்கள் மரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் பொய் சொன்னாரா என்று கேட்டால் ஆண்டவர் பொய் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு மரணம் என்றால் ஆவிக்குரிய மரணம். ஆண்டவருக்கு மரணம் என்றால் கர்த்தரை விட்டு பிரிகிறது தான் மரணம். வேதத்தில் கூட 2வது மரணம் சொல்லுகிறது, நரகத்தை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவர் என்னைக்கும் மரணத்தை பார்த்து மரணம்னே அவர் சொல்லவில்லை. மரணம்னு ஏற்றுக்கொள்றார். பட் ஆனால் மரித்தவங்களை கூட அவர் பூமியில் வாழ்ந்தபோது அவர் சொன்னது, அவன் நித்திரையா இருக்கிறான் என்று சொன்னார். லாசரு நித்திரையா இருக்கிறாரு. அந்த சின்ன பிள்ளை நித்திரையா இருந்துச்சான். மரித்தவங்க எல்லாம் நித்திரையா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் மரணம்னு பார்த்தா நரகத்துக்கு போறது தான் மரணம். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. ஆபிரகாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான்னு கேட்டா
ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது எல்லாரும் மரிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்னா பரலோகத்தில் அவங்க ஆவி ஆத்மா சரீரம் உயிரோடு இருக்குது. நம்ம மரித்தவர்களின் தேவனை ஆராதிக்கவில்லை, நம்ம உயிரோடு இருக்கிறவர்களின் தேவனை ஆராதிக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆபிரகாம் எப்போ மரிப்பார்னா, ஒருவேளை அவர் ஆண்டவரை மறுதளிச்சிருந்தா நரகத்துக்கு போயிருப்பார், அப்போ அவர் மரிச்சிருப்பார். நரகத்துக்கு போகிறத தான் ஆண்டவர் மரணம்னு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் இந்த பூமியில் நீங்கள் மரிக்கும் பொழுது உங்கள் ஆவியும் ஆத்மாவும் வெளியே வரும். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீங்க, ஆனால் பூமியில் நீங்கள் மரிச்சிருக்கிறீங்க. ஸோ தேவஜனமே, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. அவங்க சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் ஆவியில் மரித்து போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஆவி அது மரித்து விட்டது. இதுக்கு ஆதாரமாக எபேசியர் 2:1 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இதை வாலிப பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், சகோதரி சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், தம்பி தங்கச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெரியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் மறுபடி பிறக்கலனா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது தேவச்சனமே. இதை யாராவது உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கேட்குறீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சேஃப்டி ஜோனையும் பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் அந்த பரலோகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சேஃப்டி ஜோன் வேண்டாமா? வேதம் பரலோக ராஜ்யம் சொல்லுகிறதே. கடந்த நாட்களில் ஒரு தேவ மனிதன் அவர் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி மரித்து நரகத்துக்கு சென்றுட்டு உயிரோடு வந்த ஒரு அருமையான சாட்சி நான் கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஆண்டுடைய சித்தமானால் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வரக்கூடிய நாட்களில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். தேவ ஜனங்கள் எல்லா திங்கள், புதன், ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை நமக்கு 3 நாள் மட்டுமல்ல, திங்கள் நமக்கு அருமையான ப்ரேயர் டைமில் மீட்டிங் இருந்துச்சுன்னா, செவ்வாய்க்கிழமை சில ஆவிக்குரிய ரகசியங்களை, அதாவது உபவாசத்தை குறித்து, வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது குறித்து எல்லாம் நம்ம தொடர்ந்து 5 நாள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ப்ரேயர் டைம் ஜனங்கள் 3 நாள் மீட்டிங் மட்டும் நினைக்காதீங்க, ஆண்டவர் அருமையாக கொடுத்துருக்கிறார். திங்கள் ப்ரேயர் டைம்லனா செவ்வாய் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் நடக்குது. புதன்கிழமை ப்ரேயர் டைம்லனா நமக்கு வியாழக்கிழமை தேர்ஸ்டே ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் இருக்குது. வெள்ளிக்கிழமை எகைன் நம்ம ப்ரேயர் டைமில் மீட் பண்ணுறோம். ஒரு வாரத்தில் 5 நாள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த அழைப்பில் இருந்து நீங்கள் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்க. கூடிய விரைவில் நம்ம 21 நாள் உபவாச ஜெபம் வைக்க போகிறோம். அந்த நாட்களில் இருந்து இன்னும் அதிகமாக நம்ம ஜெபத்தை கூட்ட போகிறோம். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், நம் ஜெபங்களை கூட்ட வேண்டும். ஸோ தேவ ஜனங்கள், அந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF சேனலையும் கவனமாக பாருங்கள். எல்லா செவ்வாயும் எல்லா வியாழனும் அந்த ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் 9 மணி அளவில் அருமையான பதிவுகளை நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய சித்தமானால் சனிக்கிழமையும் இனி போடலாம் இருக்கிறோம். அப்படி நாங்கள் போடும் பொழுது இந்த மரணத்தில் இருந்து உயிரோடு வந்த, இறந்து ஒரு 20 நிமிஷம் போல் மரித்து போயிட்டு டாக்டர் ப்ரூஃபோடு அந்த ஆத்மா எங்கே போச்சுன்னு அந்த அருமையான மனிதன் சாட்சி சொல்லும் பொழுது, இந்த அருமையான சாட்சிகளை கேட்கும் பொழுது நம்ம ஆவியில் உயிர் உண்டாகும், பலன் உண்டாகும். அநேகர் சொல்லுவாங்க, மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இல்லை. தேவ ஜனமே, இவ்வளோ நேரம் தீர்க்க தரிசனம் காட்டும், அது எல்லாம் நம்ம சரீர ரீதியான விடுதலைக்காக தான். ஆனால் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் நம்ம மறுபடி பிறக்க வேண்டும். ஸோ எப்படி பிறக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதாம் பாவம் செய்யும் பொழுது நாமும் பாவம் செய்தோம். ஏன்னா ஆதாமுடைய வித்து தான் நம்ம. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க மட்டும்தான் நம்ம ஜீவன் அடைய முடியும். ஸோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரோமர் 10:9 அதிகாரம் 10வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யணும். நீங்கள் எனக்காக மரித்தீங்க, எனக்காக உயிர்த்தீங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்தில் வாங்கன்னு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். சில நேரம் சிலர் இதை சொல்லும் பொழுது அழுகை வரும், சந்தோஷம் வரும், உணர்ச்சி வசப்படுவாங்க, அப்படியே அழுவாங்க. இதெல்லாம் நடக்கணும். அந்த லெவலில் உடைக்கப்பட்டு நம்ம ஏசப்போடைய தியாகங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த ரட்சிப்பை. அடுத்தது எபேசியர் 2:1 சொல்லப்படுகிறது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மரித்து போயிருக்கிறோம். இது எப்படி உயிரடையும்னா, எப்படி மறுபடி பிறக்கும்னா, இந்த மரித்த ஆவி எப்படி உயிரோட திரும்பி வரும்னா, யாக்கோபு 1 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
இங்கே நல்லா போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. நம்ம சத்திய வசனத்தை வாசிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம திரும்பி மறுபடி பிறக்கிறோம். ஸோ வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம அப்போ மறுபடி பிறக்கிறோம். இதற்கு அடையாளமாக இன்னொரு வார்த்தை 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. வசனம் சொல்லுது, நீங்க மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். You have been born again, not by a corruptible seed, but by the imperishable seed of the living and the enduring word of God. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அழிவில்லாத வசனத்தினால் நாம் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ மறுபடி பிறக்க செய்கிறதே இந்த வேத வசனம் தான். அதனால் தான் சங்கீதம் 119 7வது வசனம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அது என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வசனம் நம்மளை ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கண்களை தெளிவிக்குமா. ஸோ ஆத்மாவில் உயிரை கொண்டு வரதுக்கு வசனத்தினால தான் முடிகிறது. ஏன் நம்ம ஆத்மாவுக்கு உயிர் வரணும்னு கேட்டால், நம்ம ஆத்மா, நம்ம ஆவி, நம்ம விசேஷமாக நம்ம உள்ளான மனுஷன் மரித்து போயிருக்கிறான். கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவ ஆத்மா மரித்து போயிருக்கு. இப்போ அதை நம்ம கிரியேஷனில் கொண்டு வரதுக்கு தான் வசனத்தை உள்ளே கொண்டு போகணும். அதான் சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சிந்தனை எல்லாம் மண்ணான ஆலோசனை, உலக ஆலோசனை, இந்த கெட்ட எண்ணம் வேண்டான்னு சொன்னாலும் வரும். ஏன்னா இந்த மாம்சமாகிய மண்ணில் நம்ம ஒட்டி இருக்கிறோமா. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம மண்ணில் நடக்கிறத பற்றி அவர் பேசலை. இந்த மாம்சமாகிய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே போகும். இந்த மாம்சமாகிய மண்ணுக்குள்ள ஒரு ஆத்மா, ஒரு ஆவியான்ற வச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் இது மாம்ச சிந்தனையில ஒட்டி இருக்குது, மாம்சத்தோடு இருக்குது இந்த ஆவி. அதனால இந்த ஆவியை உங்க வார்த்தையாகிய ஆவி ஜீவனுள்ள வசனத்தினால உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று கேட்கிறாரு. தேவச்சனமே, நீங்க மறுபடி பிறக்கலனா வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அதனால் ஆர்வத்தோடு வசனத்தை கேளுங்க. புதிதாக பிறந்த பிள்ளை பால் குடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குமா, அப்படி நம்ம வசனத்தின் மேலே, ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு சின்ன பிள்ளை பால் குடிக்கணும்னு தாயிட்ட ஆர்வமாக இருக்கும், அதே மாதிரி நம்ம ஆர்வமாக வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம மறுபடி பிறப்போம். அவ்வளோதான். நீங்கள் மறுபடி பிறந்திருந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் காயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த காயத்தையும் ஆற்றுவார். நீங்கள் மறுபடியே பிறக்கலைன்னா இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களை மறுபடி பிறக்க வச்சு உங்களை உயிர்ப்பிப்பார். ஸோ நீங்கள் ஆவியில் பிறந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா உங்களையும் உயிர்ப்பிக்கிறாரு. நீங்கள் ஆவியிலே இன்னும் பிறக்கலை, நான் இப்போ தான் சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா உங்களையும் உயிர்ப்பிக்கிறாரு. வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். தொடர்ந்து வசனங்களை கேளுங்க. இந்த வசனம் உங்களை உயிர்ப்பித்து உங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய இடத்துல அதை நிப்பாட்டும். எந்த மனுஷனும் இல்ல, கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இவ்வளவு நேரம் உங்க வார்த்தையை ஆர்வத்தோடு மரியாதை போல உங்க பாதத்திலிருந்து கேட்டாங்கப்பா. என்ன நன்மை நீங்க வச்சிருக்கிறீங்களோ ஒவ்வொரு பேருடைய கையில நீங்க கொடுக்க உங்க ஊழியனா நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தார் யார் இதை கேட்டாலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலனடையட்டும். Let them be fulfilled with your presence, filled with your joy. உங்கள் ஆசீர்வாதம் அவங்க சிரசில் தங்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேவஜனமே, நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் அருமையான பதிவு இருக்கும். தேவஜனங்கள் இரவு நேரத்தில் உலக காரியங்களில் போய் மாட்டிக்கொள்ளாமல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற காரியங்களில் மாட்டிக்கொள்ளாமல் உங்கள் வாலிப பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் WF சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அதில் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள், கள்ள உபதேசத்தில் மாட்டாதபடி உள்ள அநேக காரியங்கள், அது ஒரு அரை மணிக்கூர்னாலும் சரி தெளிவாக கேட்டாங்கன்னா, சோத்திரத்தோடு கேட்டாங்கன்னா அவங்க லைஃபுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேவஜனமே, சீக்கிரமாக 21 நாள் ஜெபத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம நடத்த போகிறோம். அடுத்த புது மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட டேட் எங்களுக்கு வெளி ஊழியங்கள்லாம் இருக்குது. அந்த ஊழியங்கள் தடைபடாமல் மிக விரைவில்
புது மாதத்தில் நவம்பரில் டிசம்பர் முடிகிறதுக்கு முன்னாடி, டிசம்பர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம 21 நாள் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி பிளான் அரேஞ்ச் பண்ணுறோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லா ப்ரையர்ட்டையும் தேவ ஜனங்கள் இணைங்க, நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.